கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி ஓதிய இந்த வார்த்தையின் காரணமாக மலக்கை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த ஒரு சஹாபிக்கு உதவி செய்த ஒரு அற்புதமான ஆதாரம் வாய்ந்த ஒரு திக்கரை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், என்ன தேவைகளாக இருந்தாலும் நாம் கவலையே பட வேண்டாம். ஏனென்றால் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு திக்கர். இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையிலும் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால் உங்களினுடைய தேவைகள் எதுவுமே மிச்சம் இருக்காது. எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு அல்லாட்ட கேட்டால் போதும், அல்லாஹ் தாலா மலக்க இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து விடுவான். அது எப்படி அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சஹாபி முஅல்லக் அப்படிங்கிறவங்க, இந்த ஒரு சஹாபியினுடைய கோத்திரம் அன்சாரி கோத்திரம். முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அன்சாரிகளினுடைய கோத்திரத்தை சார்ந்தவர் தான் இந்த முஅல்லக் என்ற ஒரு சஹாபி. இவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், இன்னும் வியாபாரி. இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று வியாபாரம் வணிகம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி. இந்த ஒரு சஹாபி தன்னுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு அடர்ந்த காடு வழியாக போய்கிட்டு இருக்காங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னுடைய வாகனத்தில் போய்கிட்டு இருக்காங்க வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு. அப்போது அந்த ஒரு சஹாபியினுடைய பொருட்களை திருடுவதற்காக வேண்டியும், அந்த சஹாபி வைத்திருக்கக்கூடிய பணத்தை திருடுவதற்காக வேண்டியும் ஒரு திருடன் வருகிறார் குதிரையில். அந்த சஹாபிகிட்ட நிப்பாட்டிடுறாரு. அந்த சஹாபியை நிப்பாட்டிடுறாரு. உன்னுடைய பொருளை எடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வைத்திருக்கக்கூடிய பணத்தை எடு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த திருடன். அப்போ அதையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு என்னை உயிரோடு விட்டு விடு அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி தப்பிக்க முயலும்போது, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, பொருளையும் எடுப்பேன், அந்த மனிதரையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், அந்த மனிதரை கத்தல் செஞ்சிருவேன், கொலை செஞ்சிருவேன், அப்படி நான் விட்டேன் அப்படின்னா வெளியில் போய் என்னை சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் நான் கொலை செய்திருவேன். எங்கே நான் இது மாதிரி திருட்டுகள் நடத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை நான் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருடன் சொல்கிறார். அப்போ அந்த ஒரு திருடன்ட்டு அந்த ஒரு சஹாபி ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. என்னன்னா, ஒரு 4 ரக்காயை தொழுவதற்கு எனக்கு எதாவது அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த திருடனும், சரி 4 ரக்காயத்தானே, என்ன அப்போ தொழுதுட்டு போகிறாரு பாவம், கடைசி ஆசையாக கேட்குறாப்புல, தொழுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டார். அந்த சஹாபிக்கு என்ன ஒரு எண்ணம், நினைவு அப்படின்னு சொன்னால் பயம். இந்த வியாபார பொருட்களை விட்டால் நமக்கு அடுத்த தொழில் செய்வதற்கு வியாபார பொருட்கள் இல்லை. நம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பணம் எல்லாமே இந்த ஒரு திருடன் கையில் போதே. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கொலை செய்ய போகிறான்னு இந்த திருடன். நம்மளுக்கு யார் உதவி செய்வா அப்படிங்கிற அச்சத்தோடு, அல்லாஹ் விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு யக்கீனோடு 4 ரக்காய தொழுகிறாங்க. அதில் 4வது ரக்காயத்தில் சஜிதாவில் நாம் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த திக்கரை ஓதுறாங்க அந்த சஹாபி. அந்த திக்கரை ஓதி முடித்து சஜிதாலாம் முடிச்சுட்டு தொழுகையை முடிச்சுட்டு எழும்பும்போது ஒரு மனிதர் வெள்ளை தோற்றத்தில் குதிரையில் வர்றாங்க. அந்த சஹாபினுடைய தலையை வெட்டிடுறாங்க. இப்போ அந்த சஹாபி அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் மலக், அல்லாஹ் தாலா நீ கேட்ட வார்த்தை, நீ ஓதிய திக்கர் அல்லாஹ்வினுடைய அர்ஷை தட்டிருச்சு அப்படின்னாங்க. சஹாபி எத்தனை தடவை ஓதுனாங்கன்னா 3 தடவை ஓதுனாங்க. அதில் நீ முதல் தடவை ஓதும்போது முதல் வானத்தினுடைய கதவை இந்த ஒரு திக்ரு திறந்து விட்டது. 2வது ஓதும்போது அல்லாஹினுடைய அரிசிற்கு வந்தது. 3வது நீ ஓதும்போது அல்லாஹு தாலா அங்கே என் அடியான் இது மாதிரி உதவி தேடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போய் உதவி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவே என்னை அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான திக்ரு பாருங்க. அல்லாஹ்விட்ட நேரடி உதவியை பெறக்கூடிய ஒரு திக்கர் உலகத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த ஒரு திக்கர் தான். வேறு எந்த ஒரு திக்கரையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கட்டுக்கதைகளோ வரலாற்றில் பிணைக்கப்பட்டதோ அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆதாரபூர்வமான உண்மையான நடந்த நிகழ்வு. பல சஹாபாக்கள் இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சஹாபி அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி பல ராவிகள் சனது கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆதாரம் வாய்ந்த திக்ர். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுதோ, அல்லாஹ்வினுடைய உதவி ஏற்படுதோ,
உதவி தேவைப்படுதோ, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ கடன் கொடுக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடன் அடைக்கணும், கடனுக்கு பணம் இல்லை, அந்த கடனை கொடுப்பதற்கு அந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு பெற்றுத்தரப்படும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் கடைசி ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடைசி ஸ்டேஜில் நிற்கிறீங்க. அல்லாஹ் தாலா என்னை ரொம்ப சோதிக்கிறான், எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, நான் ரொம்ப நீண்ட நாளாக இந்த வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், என்னை ஊர் மக்கள்லாம் தவறாக பேசுகிறாங்க, என்னுடைய வீட்டு ஓனர் தவறாக பேசுகிறாங்க, எனக்குன்னு சொந்தமாக வீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவை, இந்த தேவையை நினைக்கிறீங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த திக்ரம் ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய இந்த வீட்டை கேட்டு பாருங்கள், அல்லாஹ் தாலா உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட்டை ஏற்படுத்தி தருவான். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள், ஏதாவது தேவைகள் இருந்தால் இந்த ஒரு திக்ரை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். ஏன்னா உடனடியாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை தேடி வரும் ஒரு திக்ரு தான். அப்படிப்பட்ட இந்த திக்ரை எப்படி ஓதணும் அப்படின்னா, 2 ரக்காயத்தை ஹாஜத் நஃபில் தொழுதுக்கங்க, 4 ரக்காயத் தொழுதுக்கங்க. அதில் 4வது ரக்காயத்தில் கடைசி சஜிதாவில் இந்த திக்ரை ஓதுங்க. யா வதூது யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஆலுல் லிமா துரீத் அஸ்அலுக பி இஸ்ஸிகல்லதி லா யுராமு வ பி முல்கிகல்லதி லா யுதாமு வ பி நூரிகல்லதி மலாஅ அர்கான அர்ஷிக அன் தக்ஃபினி ஷர்ர ஹாதல் லஸ்ஸ யா முகீசு அகிஸ்னி யா முகீசு அகிஸ்னி யா முகீசு அகிஸ்னி. இப்போ நான் இந்த ரோஸ் கலரில் ஒரு பிராக்கெட் மாதிரி வச்சுருக்கேன், ஒரு கோடு மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராக்கெட்டு தான் உங்களினுடைய அந்த காரியம், என்ன காரியம் வேண்டுமோ. அன் தக்ஃபினி ஷர்ர ஹாத, அன் தக்ஃபினி, இப்போ ஷர்ரனா இந்த தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்துக்குறாளா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சஹாபி கேட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை ஏற்படுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் உங்கள் தேவையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த உள்ள லைனாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ உதாரணத்துக்கு அருக்காணி அரிசிக்க அப்படின்னு ஓதி முடிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு சொந்தமாக வீடு வேண்டும் அப்படின்னா, சொந்தமாக வீடு வேண்டும்னு நீங்கள் தமிழ்லேயே அல்லாட்ட கேட்டுட்டு அடுத்து ஆரம்பிச்சிருங்க. யா முகைசு அகிஸ்னி யா முகைசு அகிஸ்னி யா முகைசு அகிஸ்னி அப்படின்னு அடுத்த லைனுக்கு வந்துடணும். இப்படி இந்த ஒரு திக்ரை நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் எது இருக்குதோ அந்த தேவைகளை நியத்து வச்சு நீங்கள் சரியான முறையில் தொழுது, சரியான முறையில் இந்த திக்ரை 3 முறை நீங்கள் சஜிதாவினுடைய நேரத்தில் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இதனுடைய தமிழ் இன்ஷா அல்லாஹ் நான் இதில் பதிவிட்டிருக்கேன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன், இன்னும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்தாவது இந்த திக்ரை மனனம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய தேவைகள் அல்லாட்ட கேளுங்க. நிச்சயமாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக, ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.